Radius of curvature. In the first question, find the radius of curvature. X is equal to a cos cube theta and y is equal to a sin cube theta. X value, y value கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னால சால்வ் பண்ண ப்ராப்ளத்துல எல்லாம் y is equal to இப்போ நம்ம அதை வச்சு என்ன பண்ணோம்னா dy by dx உம் d square by dx square ஃபைண்ட் பண்ணோம். இங்க இந்த ஃபார்முலாஸ்லாம் பாருங்க. உங்களுக்கு தெரியும் cos x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? மைனஸ் sin x. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x. tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square x. secant x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant x into tan x. x power n இத டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா n into x power n minus 1. இதெல்லாம் பேசிக் டிஃபரன்ஸ் ஆல்ரெடி +1 ல இருந்து படிச்சு வந்திருக்கீங்க. இந்த ஃபார்முலா பாருங்க sin 2 theta is equal to 2 sin theta cos theta. இப்போ இந்த மாதிரி எழுதுறவங்க இந்த 2 வந்து அப்படியே டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டோம்னா sin 2 theta by 2 is equal to sin theta cos theta. இதெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா இந்த ப்ராப்ளம்ல இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் given நமக்கு இருக்க டேட்டாவை அப்படியே x is equal to and y is equal to x. இப்போ x is a function of என்ன theta. இந்த சம்ல என்ன பண்றோம்னா dx by d theta ஃபைண்ட் பண்றோம். dx by d theta. a என்னது கான்ஸ்டன்ட். இந்த a அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த cos cube theta வை டிஃபரன்ஷியேட் பண்றோம். இந்த cos cube theta ஃபர்ஸ்ட் என்னன்னா பவர் ரெஸ்பெக்ட் பவர் பண்றோம். பவர் பண்றோம் 3 cos square theta ன்னு கிடைக்கும். அடுத்து இந்த cos theta வை டிஃபரன்ஷியேட் பண்ணா we get minus sin theta. இதுதான் dx by d theta. இப்போ அடுத்து என்னது dy by d theta ஃபைண்ட் பண்ணணும். y is a function of theta. dy by d theta a கான்ஸ்டன்ட். எப்படி நம்ம dx by d theta வுல cos cube பண்ணோமோ அதே ப்ரொசீஜர் என்னது sin cube. ஃபர்ஸ்ட் பண்றப்போ 3 இந்த 3 இங்க வந்துரும் 3 sin பவர்ல 1 குறையும் 3 sin ஸ்கொயர் theta. இந்த sin theta வை டிஃபரன்ஷியேட் பண்றப்போ cos theta. நம்மளுடைய எய்ம் என்னன்னா dy by dx ஃபைண்ட் அவுட் பண்ணனும். dy by dx is equal to ஆல்ரெடி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் dy by d theta வும் dx by d theta வும் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். இத வந்து டிவைட் பண்றோம். dy by d theta வேல்யூவை dx by d theta வால டிவைட் பண்றோம். டிவைட் பண்றப்ப இந்த ஆன்சர் அப்படியே எடுத்து எழுதுங்க. a இந்த 3ங்கறத 3a ன்னு எழுதியாச்சு. 3a sin ஸ்கொயர் theta cos theta. அடுத்து இங்க 3 into a ன்னு இருக்கு. சோ 3a cos ஸ்கொயர் theta sin theta. இங்க வந்து ஒரு டினாமினேட்டர் ஒரு மைனஸ் வரும். இங்க இருக்கு இல்லையா? இந்த மைனஸ் வரும். இங்க 3a கேன்சல் ஆயிடும். இங்க sin theta பவர் 1 குறைஞ்சிரும். இங்க இருக்கக்கூடிய cos theta பவர் 1 குறைஞ்சிரும். இப்போ நமக்கு என்னன்னா இந்த மைனஸ் டினாமினேட்டர்ல இருக்க மைனஸ் இங்க போட்டுறோம். நியூமரேட்டர்ல ஒரே ஒரு sin டேர்ம் மட்டும் கிடைக்கும். sin theta. டினாமினேட்டர்ல ஒரே ஒரு டேர்ம் cos theta கிடைக்கும். sin theta by cos theta உடைய வேல்யூ என்னது? tan theta. ஃப்ரண்ட் ஓவர் மைனஸ் dy by dx. இந்த dy by dx வேல்யூ இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிரோம். dy by dx என்னது? மைனஸ் tan theta. இந்த dy by dx என்ன சொல்லலாம்னா y1 ன்னு சொல்லலாம். The radius of curvature உடைய ஃபார்முலா என்ன? rho is equal to 1 plus y1 square whole power 3 by 2 divided by y2. இந்த y2 ங்கிறது என்னன்னா d square y by dx square. அதான் y2. y1 ங்கிறது dy by dx, y2 ங்கிறது d square y by dx square. So y2 is equal to d square y by dx square which is equal to இதை எப்படி எழுதலாம்? d by dx of நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்ல dy by dx. அதை இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணனும் with respect to x. இதுதான் d square y by dx square. So d by dx அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். இந்த dy by dx உடைய வேல்யூ என்னன்னா இருக்கு இல்லையா? இந்த மைனஸ் tan theta வை இங்க போடுறோம். இந்த மைனஸ் tan theta d by dx of minus tan theta. இது என்ன இருக்குன்னா நமக்கு theta இருக்கு. இங்க x இருக்கு. இங்க theta இருக்கு. இங்க x இருக்கு. நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணனும் with respect to x தான் பண்ணனும்.
இங்க எனக்கு தீட்டா இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்றேன் with respect to theta d by d theta of minus tan theta into d theta by dx. இங்க dx போடுறோம். ஆக்சுவலா dx ஏன் நம்ம ஆக்சுவலா என்ன ஸ்டெப்னா d by dx of tan theta இதுதான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்க theta இருக்கு, இங்க x இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், இந்த ஃபார்முக்கு மாத்திக்கிறேன். d by d theta minus tan theta into d theta by dx. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ணோம். என்ன tan theta வை டிஃபரன்ஷியேட் பண்ணா we get secant square theta. இங்க இருக்க மைனஸ் அப்படியே இங்க வந்துரும். மைனஸ் secant square theta. அப்ப ஆக்சுவலா இந்த இடத்துல இன்டு இந்த டேர்ம் அப்படியே ரிப்பீட் ஆகும். d theta by dx அப்படின்னு ரிப்பீட் ஆகும். இதுடைய ரெசிப்ரோக்கல் அப்படி பார்க்கறப்ப இது வந்து எப்படி எழுதலாம், டினாமினேட்டர் ஃபார்ம் கொண்டு வந்தோம்னா dx by d theta வரும். இப்போ இத பாருங்க, dx by d theta இது அப்படியே மேல போயிருமா, மேல போனா நமக்கு இந்த ஃபார்ம் கிடைக்கும், d theta by dx கிடைக்கும். ஆல்ரெடி ஏன் இந்த ஃபார்ம் நான் கொண்டு வரேன்னா எனக்கு டேட்டாவோட அதாவது ப்ராப்ளத்துல x ன்னு ஒண்ணு இருக்கு. சோ இந்த வேல்யூ எனக்கு தெரியும், dx by d theta தெரியும். அதோட ஆன்சர் என்ன, -3a cos square theta sin theta. இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிரலாம். இந்த secant square theta வை எப்படி எழுதலாம்னா 1 by cos square theta ன்னு எழுதலாம். அதுதான் இங்க எழுதணும். இந்த secant square theta வை 1 by cos square theta, அதாவது 1 போட்டு இங்க ஒரு cos square theta இருக்கு. ஆல்ரெடி ஒரு cos square theta இருக்கா, ஆல்ரெடி ஒரு cos square theta அது இங்க வந்துரும். ஆல்ரெடி இங்க ஒரு sin theta இருக்கு, sin theta. ஓகேவா, ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் தான் பண்றோம். இந்த secant square thetaங்கறத 1 by cos square theta ன்னு போடுறோம். ஏற்கனவே ஒரு cos square theta இருக்கு, ரெண்டு cos square இத அப்படியே மல்டிப்ளை பண்றப்ப நமக்கு டினாமினேட்டர் என்ன ஆகும்னா cos power 4 theta cos power 4 theta. இத பாருங்க, மைனஸ் தான் கேன்சல் ஆயிடுச்சு. நியூமரேட்டர்ல 1 டிவைடட் பை 3a cos power 4 theta sin theta. இப்போ நேரா என்ன பண்ண போறோம்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபார்முலா போறோம். அந்த ஃபார்முலா என்ன, rho is equal to 1 plus y1 square whole power 3/2 divided by y2. இந்த y1 வேல்யூவையும் y2 வேல்யூவையும் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அவ்வளவுதான். 1 plus y1 வேல்யூ என்ன, -tan theta. சோ அப்படியே எழுதலாம், ஸ்கொயர் பண்ணிடலாம். y2 வேல்யூ இப்ப நம்ம கண்டுபிடிச்சோம்ல, இதுதான் y2. இந்த y2 அப்படியே எடுத்து டினாமினேட்டர்ல போடுறேன். சோ -tan theta ஹோல் ஸ்கொயர்ங்கறப்ப மைனஸ் நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா பிளஸ் ஆ மாறிடும் ஆட்டோமேட்டிக்கா. சோ இங்க 1 plus tan square theta நம்ம நியூமரேட்டர் எடுத்துறோம். ஹோல் பவர் 3/2. டினாமினேட்டர் அப்படியே ரிப்பீட் ஆகும். 1 plus tan square theta அது எப்படி எழுதலாம், secant square theta ன்னு எழுதலாம். அதுதான் இங்க 1 plus tan square theta is equal to secant square theta. இங்க ஹோல் பவர் 3/2. டினாமினேட்டர் அப்படியே எடுத்துக்கிங்க. அடுத்து இந்த 3/2 இந்த 2 அளவு உள்ள கொண்டு வரும். இப்போ நமக்கு என்ன ஆகும், 2 into 3/2ங்கறப்ப 2 கேன்சல் ஆயிடும். நமக்கு என்ன கிடைக்கும், 3 மட்டும் கிடைக்கும். அதனால நமக்கு இந்த நியூமரேட்டர் எப்படி சேஞ்ச் ஆயிடும், secant cube theta ன்னு சேஞ்ச். டினாமினேட்டர் அப்படியே. இப்போ இங்க பாருங்க, இது எல்லாமே 1/2 இருக்கு. அதனால இது எல்லாமே என்ன ஆகும்னா நியூமரேட்டர். நான் என்ன பண்றேன், secant cube theta 3a cos power 4 theta sin theta ங்கறது அப்படியே இங்க இருக்கு. ரெண்டுதா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த secant thetaங்கறது நம்ம 1 by cos theta ன்னு எழுதலாம். இங்க எப்படி இருக்கு, secant cube theta இருக்கு. அப்ப இதை எப்படி எழுதலாம், 1 by cos cube theta அப்படின்னு எழுத போறோம். secant cube theta க்கு பதிலா அதெல்லாம் இந்த மாதிரி 1 by cos cube theta. ரிமைனிங் என்ன இல்லையா,
இதெல்லாம் அப்படியே இருக்கு. இப்போ கீழே cos cube theta இருக்கு. இதுவும் இந்த பவர். இப்போ ரிமைனிங் என்ன கரெக்டாக டினாமினேட்டர் இல்ல. எனக்கு கிடைச்சிருக்கு 3a cos power 4 theta ன்றது cos theta வா மாறிடுச்சு sin theta. அடுத்து என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபார்முலா இந்த சம்முடைய ஆரம்பத்துல 2 theta is equal to 2 sin theta cos theta. இந்த 2 டினாமினேட்டர் கொண்டு போயிட்டோம்னா sin 2 theta divided by 2 is equal to sin theta cos theta. அதாவது sin theta into cos theta ன்னு வர இடத்துல இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணணும். எதுக்கு நான் இதை சொல்றேன்? இந்த இடத்துல பாருங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு cos theta into sin theta. இதுக்கு பதிலா sin 2 theta divided by 2 ன்னு போடும். அந்த 2 தான் இங்கே இருக்கு. இந்த டேர்முக்கு பதிலா நம்ம இங்க எழுதலாம். So this is radius of curvature. சில பண்ணிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே prove that